ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். நாங்கள் யூஎஸ்க்கு கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சுருந்தோம். அந்த vlog தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் யூஎஸ்க்கு கிளம்புறனால 2 நாள் முன்னாடியே சின்ன மச்சி, பெரிய மச்சி, அப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பியும் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோட சின்ன மாமா, சின்ன மாமி, அவங்க பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்க சென்னையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே டைமில் லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்ததுனால நாங்கள் அன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக எப்போதுமே வீட்டில் தான் செய்வோம். அதுவும் சின்ன மாமிலாம் வந்துட்டால் எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருப்போம். ஆனால் இந்த தடவை என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால் யூஎஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலப்பாளையத்தில் சலீம்பாயின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் எங்களுக்கு எதுவும் தேவைன்னா ஆர்டர் பண்ணுவோம். இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க காலையிலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா நெய்ச்சோர், மட்டன் குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், தயிர் பச்சடி சொல்லியிருந்தோம். அதோட வீட்டில் மாமி மட்டன் ரோஸ்ட் மட்டும் செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேலப்பாளையத்தில் ரொம்ப பாரம்பரியமான வழக்கம் இது. இப்படி ஒரு பெரிய பிளேட்டில் 3 பேருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. மேலப்பாளையத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இந்த மாதிரி தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் சரி, என்கேஜ்மெண்ட், அப்புறம் மறுவீடு, காது குத்து, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கம் பார்த்திங்கன்னா மேலப்பாளையத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் மஹால்லாம் எதுவுமே புக் பண்ண மாட்டாங்க. வீட்டிலையே தான் வைப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கிற வீட்டிலலாம் பேசி வச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் என்கேஜ்மெண்ட்க்கும் மட்டும் மண்டபத்தில் புக் பண்ணுறாங்க. லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும். அதான் எங்கள் அம்மா கேசரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சடனாக தான் அஃப்ரா கேக் கட் பண்ணலாம் எல்லோரும் இருக்கிறதோட. ஏன்னா இப்போது யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் பர்த்டே வரும். அதனால் எங்கள் கூட இருந்து அவள் கேக் கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணோம். சடனாக பிளான் பண்ணனால டெக்கரேஷன்லாம் ரொம்ப செய்யலை, சிம்பிளாக தான் செஞ்சோம். சும்மா வீட்டில் இருக்கிற ரிப்பன்ஸு அப்புறம் பலூன் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் ப்ளோ பண்ணி அங்கங்கன்னு ஒட்டி வச்சாங்க. அவ்வளோதான். எல்லோரும் டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது போல் மேட்ச். அதனால எல்லோரும் அப்படியே உட்காந்தாச்சு மேட்ச் பார்க்கறதுக்கு. அவங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்க டைமில் நாங்கள் குட்டீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அஃப்ரா போட்டிருந்த ட்ரெஸ் அம்மா ஸ்டிச் பண்ணது தான். நான் ஆர்எம்கேவில் தான் நாங்கள் துணி எடுத்திருந்தோம். பட்டுப்பாவடைக்குன்னு துணி எடுத்து அம்மா தான் தச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அதை பர்த்டே அன்னைக்கு போடுறதுக்கு தான் அம்மா தச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் அப்போவே போட்டுட்டேன்.
அஃப்ராக்கு வந்து கேக் கட் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். அவளும் ஹாப்பி பர்த்டே சாங் வேறு அப்பப்போ பாடிட்டே தான் இருப்பாள். இந்த கேக்கை பார்த்துட்டு அவளும் ரொம்ப குஷியாயிட்டா. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபயர் வச்ச கேண்டில் வந்து அஃப்ரா பார்க்குறா. பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டா. என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு அக்கா, தங்கச்சி, அப்புறம் தம்பியும் உண்டு. அதே மாதிரி பெரிய மச்சிக்கு, சின்ன மச்சிக்கு, அப்புறம் எனக்கும் எல்லாருக்குமே வந்து 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் எல்லாத்துக்குமே. அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே ஒரு சின்ன திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஒரே கூட்டமாக பசங்களும் நல்லா விளையாண்டுட்டு நல்லா கலகலன்னு தான் இருக்கும் வீடே. எங்களுக்கும் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் தான். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.